இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவருடைய 101வது வயதுல உடல்நல குறைவால காலமாகியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு நல்லக்கண்ணு பத்தி தெரியவே தெரியாது. இந்த வீடியோல அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் நம்ம சுருக்கமா பார்க்க இருக்கோம். வெல்கம் டு தி KTV. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல 10 பேர் கொண்ட விவசாய குடும்பத்துல ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு 1924ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி 3வது மகனாக பிறந்தவர் தான் நல்லக்கண்ணு. இவர் தன்னோட சிறு வயதுல இருந்தே சுதந்திர போராட்டத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்காரு. அங்க ஆரம்பிச்ச அவருடைய அந்த போராட்ட வாழ்க்கை, அதுக்கப்புறமா அவர் ஃபியூச்சர்ல அவர் இருக்கக்கூடிய நாட்கள் நிறைய போராட்ட களங்கள்லே தான் இருந்திருக்கு. சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டம்னு அவரோட வாழ்நாள்ல பாதி பகுதிய போராட்டத்திற்காகவும் சிறை வாழ்க்கைக்கு சென்று வாழ்ந்திருக்காரு நல்லக்கண்ணு. அவரு சிறு வயதுல இருக்கிறப்போ காந்தியவாதியா இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு 16 வயசு ஆகுறப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தங்களால ஈர்க்கப்பட்டு 16 வயசுலயே அந்த கட்சியில ஜாயின் பண்றதுக்காக போயிருக்காரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு சில கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி உனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவருக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில போயிட்டு அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. 1943ல நல்லக்கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியில ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கு 18 வயசுல இருந்து 101 வயது இறக்கும் தருவாய் வரைக்குமே அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருந்திருக்காரு. அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துல பங்கேற்றாரு அப்படின்றதுக்காக அவரை காலேஜ் விட்டுமே வெளியேற்றி இருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் கம்யூனிஸ்ட் கட்சியில ஜாயின் பண்ணி கொஞ்ச நாட்களிலேயே கிளை செயலாளர் பொறுப்பும் இவருக்கு கொடுத்திருக்காங்க. 1948ஆம் ஆண்டு உழுபவனுக்கு நிலம் சொந்தம் அப்படின்ற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் ஆயுதம் தாங்கிய போராட்டமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக தொடரப்பட்ட நெல்லை சதி வழக்குல நல்லக்கண்ணோட பேரையுமே ஆட் பண்றாங்க. 1949 டிசம்பர் 20ஆம் தேதி இவரு அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுல பதுங்கி இருக்காரு. அந்த விஷயம் எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சு அவங்க அங்க போயிட்டு நல்லக்கண்ணுவை கைது பண்ணி நிறைய கொடுமைகள் பண்ணிருக்காங்க. அவரு சாகும் போது கூட மீசை இல்லாம தான் இறந்து போயிருப்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த வழக்குல அவரை போலீஸ் கைது பண்ணப்போ அதுல ஒரு போலீஸ் அவரோட மீசையை பிடுங்கியும் சுருட்டுல இருக்கக்கூடிய அந்த தீயினால அவரோட மீசையை பொசுக்கி இருக்காங்க. அப்போ நல்லக்கண்ணு ஒரு சபதம் எடுக்கிறாரு. எப்போ இந்தியாவில எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் சமமா கிடைக்குதோ அது வரைக்கும் மீசை வைக்க மாட்டேன் அப்படின்றது தான் அது. இந்த வழக்குல அவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் சிறையிலும் இருந்திருக்காரு. இந்த வழக்கு முடிஞ்சு அவர் சிறையில இருந்து வெளில வராரு. அப்போ சாதி மறுப்பு போராளி அண்ணாசாமி அவரோட மகளை இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன் வராரு. ஜூன் 5, 1958ஆம் ஆண்டு நெல்லையில வச்சு நல்லக்கண்ணுக்கும் ரஞ்சிதத்திற்கும் திருமணமும் நடந்து முடியுது. ஒரு காலகட்டத்துல மாநிலம் முழுவதும் லேண்ட்லார்ட்ஸ் கையில தான் நிலம் இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ தலித் மக்கள் கிட்ட வீடுகளையோ நிலங்களையோ வச்சிருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு. இப்படி வீடற்ற நிலமற்ற மக்களுக்கும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஒரு குரலாக இறங்கி களத்துல போராடி இருக்காரு இவரு சுற்றுச்சூழல் மீதும் அயராத அக்கறை கொண்டு போராடி இருக்காரு. குற்றால அருவிக்கு பக்கத்துல ரேஸ் கோர்ஸ் அமைக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கு. அப்போ 1985ல பேப்பர்ல கட்டுரை எழுதி அந்த விஷயத்தை தடுத்திருக்காரு. அதே மாதிரி அவருக்கு 80 வயது ஆகுறப்போ தாமிரபரணி மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளைகள்ல இவரே வழக்கறிஞரா போய் வாதாடி அந்த கேஸையும் வின் பண்ணியிருக்காரு. பாரதிதாசன் பாரதியார் மீது அதிகமான நாட்டம் கொண்டவராக இருந்திருக்காரு. இதனாலேயே அவருடைய மூத்த மகளுக்கு காசி பாரதி அப்படின்ற பேரும் அவரோட ஒரு பேத்திக்கு பாரதி கண்ணம்மா அப்படின்ற பேரும் வச்சிருக்காரு. அரசியல்வாதிகளையே அதிகமா புத்தகம் மீது நாட்டம் கொண்டவரும் அதிகமான புத்தகங்கள் படிக்கிறவராகவும் இருந்திருக்காரு. இப்படி மக்களுக்காக போராடி மக்கள் தலைவரான நல்லக்கண்ணு தேர்தலையும் களமிறங்கியிருக்காரு 3 தடவை. ஆனா அந்த 3 தடவையும் அவர் தோல்வியே தழுவியிருக்காரு. இவருக்கு அரசு சார்பில் 2022ஆம் ஆண்டு உயரிய விருதான தகைசால் தமிழர் விருதோடு 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 10 லட்சம் ரூபாயோடு தன் கையில இருந்த 5,000 ரூபாயும் போட்டு முதல்வர் பொது நிவாரண நிதிக்கே அதை கொடுத்திருக்காரு. இது முதல் டைம் கிடையாது. இதற்கு முன்னாடியே அம்பேத்கர் விருது அவங்க கட்சியில இருந்து திரட்டப்பட்ட நிதியுமே ஒதுக்கப்பட்ட குரலற்ற மக்களுக்கு அவர் கொடுத்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடி எளிமையாக வாழ்ந்து இப்போ அவர் மறைந்திருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல நல்லக்கண்ணு மாதிரி மக்களுக்காக போராடி எந்தவித சுயநலமுமே இல்லாம இருக்கிற ஒருத்தரை பார்க்கறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.